நேற்று வந்து ப்ரேயர் மெயினாக ப்ரேயர் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா எப்படி பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளாரிட்டி பார்த்தோம். இன்னும் ப்ரேயருங்கிறது எப்படி ப்ரேயருங்கிறது எது சரியான ப்ரேயர் இப்போ பேலன்ஸ் ஒரு பாயிண்ட் சொல்லி முடித்தாங்க. அதாவது நமக்கானது நம்ம வந்து வேண்டணும் அப்படின்னா அது வந்து ஒரு லிமிட் ஆகிடுது. அப்போ அது வந்து ஒரு லிமிட்டடாக இருக்கும்போது அப்போ அது எப்படி ரைட் ப்ரேயராக இருக்க முடியும்? அப்போ சரியான ப்ரேயருங்கிறது என்னது? அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது ப்ரேயர் தேவையா தேவையில்லையாங்கிறது நம்ம டிஸ்கஷனுங்கிறது நம்ம யோசிப்போம். ஆனால் இப்போ ப்ரேயர் பண்ணுறவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குங்கிற போது அந்த ப்ரேயரை எப்படி ப்ராப்பராக பண்ணணும், எது ரைட் ப்ரேயர், எது கரெக்டான ப்ரேயர் அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணலாம். வேண்டுதல் தான் கரெக்டான ப்ரேயரா? நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு வேண்டுறது அப்படியே நடந்துட்டுருக்குங்கிறது மேபி நம்ம நேற்று டிஸ்கஸ் ப்ரேயர்னா என்ன வேண்டுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுக்கு நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ப்ரேயர்னால் என்னது, எப்படி பண்ணணும், இது இன்னும் நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு இன்றைக்கி டிஸ்கஷனில் கொண்டு வரலாம். சொல்லலாம் எது ரைட் ப்ரேயர், எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு வேண்டுறது கரெக்டாக தப்பா, எனக்கு இதுதான் வேணும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலான்னு நினச்சிங்க அப்படின்னா சாட் பாக்ஸில் எஸ்ன்னு போடுங்க. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு வேண்டுறது ஓகே தான், வேண்டிக்கலாம், வேண்டது தப்புலாம் கிடையாது, வேண்டலாம் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. சாட் பாக்ஸ் எஸ்ன்னு போடுங்க எல்லோரும் குயிக்காக. நானும் வேண்டுவேன், எனக்கு வேணும்னு வேண்டுவேன். நீங்கள் வேண்டுவீங்க அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க. நீங்கள் வேண்டியிருக்கேன், நான் வேண்டுறேன் அப்படின்னா எஸ்ன்னு போடலாம். யாரெல்லாம் வேண்டுறீங்கன்னு பார்ப்போம். குயிக்காக வேகமாக சாட் பாக்ஸில் போடுங்க. வேண்டுறீங்க, நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி வேண்டுறோம் இல்லை? ஓகே, அது வேண்டிக்கிறோம். ஆனால் இப்போ இது தாண்டி ஒரு லெவல் இருக்கும்ல, ப்ரேயரில் ஒரு இது தாண்டி ஒரு லெவல் இருக்கும். அவன் வேண்டுறது ஒரு லெவல், இதை தாண்டி ஒரு லெவல் இருக்கணும். ப்ராப்பர் ப்ரேயர்னால் என்னது, எது ப்ரேயர் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஐடியா தான் ஷேர் பண்ணலாம். தோன்ற டக்கு டக்கு ஷேர் பண்ணுங்க பார்ப்போம். யார் சொல்கிறீங்க? ஜானகி தேவி, மஞ்சு மணிமேகலை, மாயா, வீரலட்சுமி, மீனாட்சி, அபிஷேக், யாரெல்லாம் சொல்லலாம். சொல்லுங்கள் ஜானகி தேவி, சொல்லுங்கள், அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள். சார் ஆக்சுவலி ப்ரேயரோட நிப்பாட்டுறது வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பா இருக்காதுன்னு எனக்கு ஒரு ஒப்பீனியன். எப்படின்னா நம்ம சும்மா உட்காந்து வேண்டிட்டே இருக்கிறதுனால நமக்கு காய்ச்சல் சரியா போகாது. நம்ம போய் ஊசி போட்டு வந்துட்டு உட்காந்து வேண்டுவோம் எனக்கு காய்ச்சல் போயிடணும். ஸோ நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் நம்ம கடவுள்கிட்ட ஒரு மன ஆறுதலுக்காண்டி போய் உட்காருவோன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட். ஸோ ப்ரேயருங்கிறது எது ரைட் ப்ரேயர்னா ஆக்ஷனும் சேர்ந்துருக்கணும். அதாவது வேண்டவும் செய்யணும், அதுக்கான வேண்டிய வேலையும் செய்யணும். அதுதான் ரைட் ப்ரேயரா? எக்ஸலண்ட், சூப்பர். ஓகே, இப்போ நான் வந்து இன்னும் கரெக்டாக எப்படி கேட்குறேன் அப்படின்னா, அந்த வேண்டுற நேரத்தில் எப்படி வேண்டணும், இல்லை வேண்டக்கூடாதா அப்படிங்கிறதான் கேட்குறேன். அது ப்ரேயர் ப்ராப்பர் ப்ரேயர் என்னது சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். மாயா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க ப்ரேயர், எப்படி பண்ணுவீங்க? குட் மார்னிங் சார், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் வந்துட்டு அழுது கொண்டிருக்கும் வேளையிலும் தொழுது கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரேயர் தான் எல்லாமே, பிரார்த்தனைன்னு சொல்றது. ப்ரேயர் தமிழ் மீனிங் பிரார்த்தனை, தொழுகைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரேயர் நிறைய பேர் வந்துட்டு மந்திரம் சொல்றது, தனக்கு வேண்டுறது என்னது, உனக்கு என்ன வேணும் அப்படின்றது கேக்குறது, அதெல்லாம் ப்ரேயர் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரேயர் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலி. நார்மல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க. பட் உண்மையான ஞானம் உள்ளவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க மட்டும் போதும், கடவுளை மட்டுமே நீங்க வேணும்னு கேக்குறதும் ப்ரேயர் தான். நீங்க என் கூட இருங்க, நீங்க என் கூட இருங்க அப்படின்றதும் ப்ரேயர் தான். என்ன நடந்தாலும் அது இறைவனை நினைக்கிறது மிகப்பெரிய ப்ரேயர். ஒரு கஷ்டம் நடந்தாலும் என்ன இறைவா இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதும் ப்ரேயர் தான். நமக்கு என்ன வேண்டணும் அப்படின்னு இறைவனை தவிர நமக்கு தெரியாது. நமக்கு அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது, ஞானமும் நம்ம யாரும் பெறல. விழிப்பு நிலை இல்லாதவனுக்கு எதுவுமே இங்க சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம்.
ஸோ ப்ரேயர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரேயர் வந்துட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னா, ம். ஃபர்ஸ்ட்டு நம்மள பத்தி தெரியறதுக்காக ப்ரேயர் வைக்கணும். ம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்ன்றத நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒரு ப்ரேயர் வைக்கணும். ம். 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 எதுவுமே தெரியாம எனக்கு அது வேணும், இது வேணும். இறைவன் கண்டிப்பா குடுப்பாங்க. இறைவன் ம். வந்துட்டு நிஜமாவே நம்ம என்ன கேட்டாலுமே நமக்கு குடுப்பாங்க. ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்தா நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அது ரொம்ப ம். பெரிய விஷயம். ம். ம். அவர் குடுக்க ரெடியா இருக்காங்க. நம்ம கேட்கறதுக்கான ஞானம் நம்மகிட்ட இருந்தா, ம். நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கேட்ட உடனே இறைவன் குடுத்தா பிரச்சனையும் சேர்ந்து வந்துரும். ம். 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 ஏன்னா நமக்கு கேட்க தெரியாது. இது ம். வேணும்னு ஆசைப்பட்டு கேட்போம். ஆனா அந்த ஆசையில மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ம். ம். அதுவே ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா, எந்த ஒரு இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ம். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல், அதனின் அதனின் இல்லல். ம். எந்த ஒரு தேவையில்லாத மனுஷங்கள் கிட்டயும், எந்தவித தேவையில்லாத ஒரு பொருள் மேலும் நமக்கு ம். வந்து பற்று இல்லாம ம். இருந்தா, ம். அதிலிருந்து வர துன்பங்கள் நம்மள வந்து ஒட்டாது. ம். ம். இப்ப வந்துட்டு யாரையும் பட் இல்லாம இருக்கணும். ரொம்ப பிடிச்சிருக்கு. பற்று இல்லாம இருக்கும். தொடாம இருக்கணும். பட்டும் படாம இருக்கணும். ம். அப்படி தொடாம இருந்துட்டா, அதிலிருந்து வர துன்பங்கள் நம்மள வந்து தொடாது. ம். இது குறள சொல்லும்போது உதடே நம்மள ஒட்டாது. ம். ம். இந்த குறள எல்லாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு உதடுகள் ஒட்டாது. ம். ம். அதே மாரி திருவள்ளுவரும் யாரு மேலயும் ஒட்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். ம். பிரேயர் வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மள பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரேயர் வைக்கணும். அதுக்கு ம். இறைவன் கிட்ட தான் நம்ம கேட்கணும். ம். மந்திரங்கள் மூலமா பிரேயர் வைங்க. ம். அப்புறம் வந்து இறைவா எனக்கு நல்ல ஞானத்த குடுங்க, நல்ல குருவ குடுங்க அப்படின்னு கேளுங்க. குருவ கேளுங்க. ம். இறைவா எனக்கு என்னை வழிநடத்த எனக்கு குரு இருங்க. இல்ல நீங்க வாங்க. ம். ஏதாவது ஒரு ரூபத்துல அப்படின்னு இருங்க. அதுக்கு அறவழி மிக சிறந்ததா இருக்கும். அறவழியில இருந்துட்டா நம்ம இறைவன தேட இறைவன் நம்மள தேடி ஓடி வந்துருவாங்க. அது ஒரு கான்செப்ட். ம். ம். பிரேயர் வைக்கணும் அப்படின்னா, ஞானம் அறிஞ்சு வைங்க. ஞானமே தெரியல வரல அப்படின்னா, ஒரு குருவுக்கான பிரார்த்தனை வைங்க. பிரார்த்தனை பண்ணுங்க. ம். ஸோ பிரார்த்தனை ரொம்ப நல்லது. ரொம்ப கஷ்டப்படுற டைம்ல வந்துட்டு கூட யாரும் இல்லன்னா, நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. கண்ணீர் தான் வந்து ஓடி வரும். கருணையின் வடிவம் கண்ணீர். ம். அப்படி கண்ணீர் வருதுன்னா, கண்டிப்பா கடவுள் உங்க கூட இருக்காங்கன்னு அர்த்தம். ம். ஸோ இன்ஸ்டன்ட்டா நெறைய பேருக்குலாம் இப்ப கண்ணீர் வரும். நெறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு அழுதுருவாங்க. ம். ம். அவங்களும் கருணை வடிவமா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாது. ம். கோவலன்னு சில பேர் தன்னை நெனச்சுப்பாங்க. ம். அதெல்லாம் கிடையாது. ம். கருணை வடிவம் கண்ணீர் தான். ம். அழுகுறீங்க அப்படின்னா, நீங்க இறைவன்கிட்ட நல்ல பிரார்த்தனை வைங்க. அதான் அழுது கொண்டிருக்கும் வேளையிலும் தொழுது கொண்டிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ம். தினமும் நினைக்கிறதும் பிரேயர் தான். ம். அன்புக்காக இயங்குறதும் பிரேயர் தான். ம். ஸோ காலை எந்திரிச்சோனே எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு மந்திரம் சொல்லுங்க. ம். இறைவனை நினைச்சு இறைவா உமக்கு நன்றி. நீங்க கிராட்டிட்யூட் சொல்லி கொடுத்திருக்கீங்க. நன்றி சொல்ல சொல்லுங்க. அதுவே அது பெரிய பிளஸ்ஸிங். அந்த ம். அந்த நன்றின்ற லைஃப்லாம். ம். காலை அப்போ எந்திரிச்சதும் பிரேயர் கிராட்டிடியூடுங்கிறது பிரேயர் அதை அப்போ வேண்டதை விட இப்போ கிராட்டிடியூட் என்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்கிறதுங்கிறது ஒரு ஒரு லெவல் அப்போ மேலே அப்படின்னு சொல்லலாமா? நன்றின்றதே கடவுள். ஆ. இப்போ இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ம். தேங்க்யூ சொன்னா நமக்குள்ள என்ன தேங்க்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள என்ன தேங்க்ஸ், ம். ம். அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன தேங்க்ஸ், லவர்ஸ்குள்ள என்ன தேங்க்ஸ் அப்படிதான் பேசுறாங்க. ம். என்ன கேட்டா கெட்ட வார்த்தை தான் பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை பேசலாம்ல. பேசலாமே. சந்தோஷத்தை கொடுக்குது இல்லை? அப்ப நன்றி ஒரு நல்ல அப்ப விஷயத்த நன்றின்றது கடவுள் தானே. ம். 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 எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு கடவுளா பார்த்து உங்களுக்கு நன்றின்றது நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். ம். 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 ஒரு நல்ல விஷயம் குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு 2 மடங்கு நல்ல விஷயம் வரும் அப்படின்னா, நம்ம அந்த நல்ல விஷயத்த நம்ம குடுக்க தயாரா இருக்கணும். ம். 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 நன்றின்றது சொல்லலாம். நெறைய சொல்லலாம். நெறைய பேர்கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் குழந்தை இப்போ உங்க வீட்ல சைல்ட்லாம் இருந்தா, இல்ல யாராவது மேரேஜ் நீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, குழந்தை பிறந்ததுன்னா, அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே நன்றின்ற விஷயத்த சொல்லிக் குடுங்க. ம். நீங்கலாம் அந்த குழந்தை பெரியவங்களானதும், உங்களுக்கு என்னன்றத சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் வரும். அந்த நன்றின்ற வார்த்தையில அவ்ளோ ஞானம் வரும். ம். ம். ஸோ தேங்க்யூ அப்படின்றது பெரிய கடவுள். அதுவே நற்பவின்னு சொல்லுவாங்க. காகபுஜண்டர் சொல்லியிருப்பாரு. நற்பவின்றது நன்றிக்கான ஒரு விஷயம் தான். ம். யார் யார் சொல்லியிருக்காங்க? காகபுஜண்டர் ம். அது யாரு? சித்தர். சித்ரா. சரி சரி சரி. அவங்க சொல்லியிருப்பாங்க. நற்பவின்ற விஷயத்த ரொம்ப
அழுத்த திருத்தமா சொல்லியிருப்பாங்க. ம், ம், அந்த நன்றின்ற வார்த்தைன்னு சொல்லியிருப்பாங்க. ம், ம், நற்பவி நற்பவின்னு டெய்லி சொன்னா அதுவே ஒரு 11 டைம்ஸ் வந்துட்டு அந்த டே ஃபுல்லா சொல்லி பாருங்க. ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கும். ம், 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 அதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ம், ப்ரேயர் மார்னிங் எந்திரிச்சதும் பிரஷ் பண்ணிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. குளிக்கணும்னு அவசியம் இல்ல. ம், அ அ குளிச்சுட்டு சுத்தபத்தமா அப்படிலாம் இல்ல. இறைவனுக்கு எந்திரிச்சதும் நன்றி சொல்றதுக்கு நமக்கு எதுக்கு வந்துட்டு ம், ம், கெட்ட எண்ணங்கள் இல்லாம இருந்தாலே நம்ம சொல்லலாம். ம், ம், ம். கருணை வடிவம் இருக்கணும் அப்படின்னா உயிர்களை கொல்லாம இருக்கணும். கொல்லாம இருந்துட்டாலே அங்க இறைவன் வந்துருவாரு. ம், ம், ம். ஸோ அபிஷேக் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே வந்து வெஜிடேரியன் டாபிக். உயிர் கொள்ளாமை எல்லாம் வெஜிடேரியனிசம் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. வெஜிடேரியனே தான் இருக்கணும். இருக்கணும். அது அது ஆ பெரிய பிளெஸ்ஸிங் நமக்கு. ஆ சரி. கொல்லாமைக்குள்ள வந்துட்டாலே வல்லமை தான் நமக்கு. ஆ ஆ சரி, அதை டிஸ்கஸ் பண்ணோம். அபிஷேக் அந்த இன்னொரு இன்னொரு செஷனில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ப்ரேயர் பார்த்துட்ருக்கோம்ல, ப்ரேயர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ப்ரேயருங்கிறது என்னென்னா ஒரு வேண்டுதல் வைக்கணும். நம்ம பார்த்தத வச்சு சொல்கிறேன். ம். வேண்டுதல் வைக்கணும். அது வந்து ஒரு நம்ம வேண்டுற விஷயம் வந்து நமக்கு கண்ணீர் அவ்வளோ அளவுக்கு நமக்கு அந்த வேண்டுதல் இருக்கணும். இப்போ இதில் ம். அப்போ நெக்ஸ்ட் லெவலாக நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் லெவலுங்க ஒரே லெவல் தான். அது என்னென்னா நன்றி உணர்வு. அது நன்றிங்கிறத நம்ம தினசரி சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரேயர். நம்ம வந்து ஒரு கோயில் போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் இது ஆஃப் வேணும் கோர்ஸ் கேட்கறத சார். தாண்டி ஏன்னா கண்டிப்பா. ஆல்ரெடி அவ்வளோ விஷயம் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ அவ்வளோ விஷயம் கொடுத்தது விஷயத்துக்கு நீ நம்ம முதல்ல நன்றி சொல்லாமல் எனக்கு இன்னொரு வேணும்னா அப்போ அது கரெக்டாக இருக்குமா? அப்போ முதல்ல இருக்கிறதுக்கு நான் நன்றி எந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லெவலில் ஃபஸ்ட்டு மெயினான ப்ரேயராக இருக்கும் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு நான் யோசிக்கிறேன். அப்போ நன்றி சொல்கிறோம் அப்படின்னா ஆமா நன்றி சார். சொல்லிட்டு கண்டிப்பா. நன்றி சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லாம இன்னும் தாங்க, இன்னும் தாங்க, இன்னும் தாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஸ்டூபிட் திங்கிங். ஆமாம். ஸோ நன்றி சொல்லிட்டே இருங்க. அதுவே பிரேயர். அது மிகப்பெரிய பிரேயர் தான் நம்ம லைஃப்ல. சின்னதா ஹெல்ப் பண்ணா கூட தேங்க்யூ சொல்லுது. இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு தடவை சாப்பிடும்போது அம்மா கிட்ட போய் தேங்க்யூ சொல்லுங்க, நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. அதுவும் மிகப்பெரிய பிரேயர் தான். அம்மா கிட்ட கொடுக்குற ஒரு பிரேயர். இருக்கிறதுக்குள்ள தேங்க்யூ சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன வேணும்ன்றத கேட்போம். நன்றி சொல்லிட்டு இல்லாததுக்கு இல்லாததுக்கு நம்ம நன்றி சொல்லாம தேங்க்யூ எல்லாம் பண்ணாம நம்ம இன்னும் கேட்டா நமக்கு ஒரு மனுஷனா நமக்கே கோவம் வரும். நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம், நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு இடத்துல நமக்கு சலிச்சிரும். ஒரு மனுஷன் நமக்கே எப்படின்னா இறைவன்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. என்ன மனுஷன் அப்படின்னு அவரே நினைச்சிடக்கூடாது. ஸோ இருக்கிறதுக்கு நம்ம தேங்க்யூ பண்ணுவோம். தேங்க்யூன்றது எல்லாருமே தேங்க்யூ பண்ணுங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ பண்ணுங்க. காலையில நன்றி சொல்றது பிரேயர் தானே. உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்து எனக்கு அது வேணும் இது வேணும் வேண்டிட்டுலாம் இருக்க முடியாது. இன்ஸ்டன்ட் செகண்ட்ல உட்கார்றது தேங்க்யூ, இன்னைக்கு எனக்கு ஹாப்பியா இருக்கு, இன்னைக்கு இந்த விஷயம் தான் கத்துக்கிட்டேன், இன்னைக்கு இவங்க எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு யாராவது உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி ஏதாவது வந்துட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிருந்தாங்கன்னா நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க பாக்க, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியுது அப்படி சொல்றது ஒரு ஒரு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நன்றி தான். நம்ம சொல்ற நன்றி மட்டும் இல்ல, அவங்கள பாராட்டுறது நன்றி. அவங்க அழகா வர்ணிக்கிறது நன்றி தான். உங்களுடைய ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்றது வந்துட்டு பிரேயர் தான். ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது பிரேயர் தான் சார். இது எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதும் பிரேயர். மத்தவங்க மனசை குளிர வைக்கிறது பிரேயர். அதுவும் பிரேயர் தான். ஸோ மார்னிங் எழுந்துட்டு எல்லாருமே நன்றி சொல்லுங்க, தேங்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது பிளஸிங் உங்களுக்கு. அபிஷேக் அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க. மனசை எப்படி குளிர வைக்கிறது, மற்றவங்க மனசை எப்படி குளிர வைக்கிறதுங்கிற ஒரு விஷயம் போட்டுக்கோங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இதில் அப்போ பார்த்தோம். அப்போ ப்ரேயர்னா என்ன அப்படின்னா நன்றி சொல்கிறது. அது ப்ரேயர்லேயே நம்ம முதல்ல இருக்கிறதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வேண்டலாம். சரி, அப்படி வேண்டுறதுங்கிறது நான் இப்போ ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன எனக்கு ஒரு புரிதல் கிடச்சிதுன்னா, நம்ம ஒரு விஷயம் வேண்டும் போது என்னென்னா நமக்காக கேட்குறோம். நமக்கு இந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ தனுஷா சொன்னதை பார்த்தா அப்படி நமக்காக ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா அது லிமிட்டட் ஆயிடுது. நமக்கு வந்து என்ன நம்ம யூனிவர்ஸ்க்கு இந்த அல்டிமேட் பவருக்கு சுப்ரீம் அப்படி நம்ம ஒன்று நினைக்கிறோன்னா அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவைங்கிறது அதுக்கு தெரியும்.
நம்ம வேண்டி தான் அதுக்கு நமக்கு கொடுக்கணும் இல்லை, நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும். அது எப்படி நம்மளுக்கு கொடுக்க தான் போகுது அப்படிங்கிற போது, அப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி நம்ம வேண்டணும்? அப்போ வேண்டது எதுக்கு? அப்படி 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 வேண்டது நமக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கும், நமக்குள்ளே ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை உருவாக்கும்னா, அப்போ அந்த வேண்டுதல் வந்து எந்த வேண்டுதல் வந்து இதை விட அடுத்த லெவல் வேண்டுதலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு வேண்டதை தாண்டி இந்த எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேண்டலாம். இந்த மாதிரி இந்த 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 உயிர்களுக்கு நல்லா நன்மை நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும், மற்ற எல்லா உயிரும் நல்லா எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க அப்படின்னு வள்ளலாரில் சொல்லுவாங்கள்ல, வேண்டது அது அப்படி தான் வேண்டுவாங்க, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. அப்போ அப்படி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிறது வேண்டிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்ம வந்துடுறோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லாயிருக்கும். ஸோ அப்போ நம்ம நமக்குன்னு சொல்லி தனியாக வேண்டாம், இல்லை எல்லாருக்குமே சேர்த்து ஒரே வேண்டுதல், எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு இதை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வேண்டுதலுங்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரேயருங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாயா வேறு எதுவும் ஷேர் பண்ணுமா ப்ரேயர் ரிலேட்டடாக? அதான் சார் சொன்னீங்களே ஒரே வார்த்தையில வள்ளலார் இன்புற்று வாழ்க, அந்த கான்செப்ட் தான் பெருசா கரெக்டா பிடிச்சிட்டீங்க. நானே யோசிக்கல, சூப்பரா பிடிச்சிட்டீங்க. ரைட்டு, உங்களுக்கு ஐக்யூ லெவல் வேற லெவல் சார். ஐக்யூ லெவல் இல்லை, ஒரு வீடியோ பார்த்தேன், வீடியோவில் வந்துச்சு. சரி, அது ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருந்தேன், சரி இப்போ சொன்ன கரெக்டாக தோணுச்சு, சொன்னேன், அவ்வளோதான். கரெக்ட் தான் சார். அதான் வள்ளலார் அடைஞ்ச நிலை யாருமே இப்ப வரைக்கும் அடையல. காரணம் ஒண்ணுதான், அவர் எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் சொல்றாரு. இப்ப அவருக்கு முன்னாடி நான் ஞானம் அடைஞ்ச சித்தர்கள் எல்லாருமே மறுபடியும் வள்ளலார் தேடி தான் வந்தாங்க. ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் எல்லா உயிர்களும் இன்புற்று வரணும்னு நினைச்சிட்டே இருந்தாரு. எல்லா செகண்டும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சு ஒரே ஒரு பர்சன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இப்போ இது வந்து என்னன்னா வேண்டுதல் நம்ம சொல்றோம், இப்போ நான் சொல்லிட்டேன். ஆனால் என்னன்னா இப்படி நம்ம இந்த ஸ்டேட் ஆஃப் ப்ரேயரில் இருக்கிறது சேலஞ்சிங். ஏன்னா நமக்கு அந்த டைமில் அப்படிலாம் வேண்டும்னா நடக்குமாங்கிற நம்மளுக்கு வந்து அந்த நமக்கு அந்த இது ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கொடுக்குமாங்கிறது தெரியாது. அப்போ அந்த டைமில் நமக்காக நம்ம வேண்டிக்கலாம். அது வந்து ஒரு லெவல் தான், அடுத்த லெவல் நம்ம சொல்கிறோம் அந்த இடத்துல. ஆனால் அந்த லெவல் நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ இந்த இடத்துல ப்ரேயரை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். சரி, இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும் பிளான் பண்ணி அதுக்கு இப்போ வந்துடும். இப்போ மேபி இதில் ஒரு கிளாரிட்டி ப்ரேயருக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் மாயா வந்ததுனால இன்னும் நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரைட்டு, அப்போ இன்றைக்கி என்னது மெடிட்டே என்ன சொல்லி என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா மாயா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மாயா வந்து முடிஞ்ச கடைசி பேச வைக்கணும், மற்ற எல்லாரும் பேசட்டும், பேசினா தான் ஒரு ஆன்சர்லாம் வரும். அந்த ஆன்சரை வச்சுட்டு ஃபைனலாக கன்க்ளூஷன் வந்து மாயா கொடுக்க சொல்லி, தனுஷா கொடுக்க சொல்லி, அப்புறம் மாயா கொடுக்க சொல்லி, அப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம வந்து கன்க்ளூஷன். ஏன்னா அப்போ தான் செஷன் வந்து டிஸ்கஷனாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பேசுனதுக்கப்புறம் வேறு பேசுறதுக்கு பாயிண்ட்டே இருக்காது. ஏன்னா அவ்வளோதான் பாயிண்ட், உண்மையை பேசுனதுக்கப்புறம் பாயிண்ட் இருக்காது. அப்போ வந்து அதை சொன்னேன், அவங்களை கடைசி முடிஞ்சாலும் பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், எல்லாத்தையும் பேச வைங்கன்னு சொன்னால் நீங்கள் சரி யாரும் நீங்கள் மற்றவங்களாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால சரி நீங்கள் பேசுன்னு சொன்னால் அவ்வளோதான், பாயிண்ட்டு டக்குன்னு வந்துருச்சு. சரி, மெடிடேஷன் எல்லாரும் சொல்லுங்க, நானும் வந்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் என் ஆன்சர் சொல்றேன் கண்டிப்பா. அதுக்காக நான் சொல்லும்போது பேசும்போது பேசிடுங்கண்ணே. ரைட்டு, இப்போ வந்து மெடிடேஷன்னா இப்போ ஓகே அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மெடிடேஷன் அது ஒரு டிஸ்கஷன் மணிமேகலை சொல்கிறாங்க. மெடிடேஷனுங்கிறதும் நம்மளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், இதுக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இப்போ மெடிடேஷன்னா என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாருமே இதை ஆன்சர் பண்ணலாம். மெடிடேஷன்னா என்ன? மணிமேலை சொல்லலாம், பவித்ரா சொல்லலாம், தங்கேஸ்வர் சொல்லலாம், வீரலட்சுமி சொல்லலாம், ஜானகி தேவி சொல்லலாம், தனுஷா சொல்லலாம், அபிஷேக் சொல்லலாம். மெடிடேஷன்னா என்ன குயிக்காக சொல்லுங்கள். என்னங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், மற்றெல்லாம் அடுத்ததில். மெடிடேஷன் என்னங்கிறத மட்டும் கிளாரிட்டி கொடுங்க. வாட் இஸ் மெடிடேஷன்? மெடிடேஷன் இஸ் எ ப்ராக்டிஸ், நாட் எ டெஸ்டினேஷன். சூப்பர், எக்ஸலண்ட் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க மணிமேகலை. சார் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்காக பண்ற ஒரு விஷயம், ஒன் வேர்ல சொல்லணும் அப்படின்னா. இது வந்து இப்போ மெடிடேஷனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறீங்க, வாட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் சொல்கிறீங்க. நான் கேட்குறது மெடிடேஷன் என்ன, வாட் இஸ் மெடிடேஷன்? ஓகே கிட்டத்தட்ட சொல்லிக்கலாம். மனம் இதுக்காக பண்ணுறதா? சூப்பர் மணிமேகலை, எக்ஸலண்ட். மற்றவங்க சொல்லலாம், எக்ஸலண்ட். மற்றவங்க சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். வாட் இஸ் மெடிடேஷன்?
மணிமொழி வேறு ஆன்சர் இருக்கா? சிம்பிளாலாம் சொல்ல வேண்டாம், எலாபரேட்டாகவே சொல்லுங்கள். சார் மெடிடேஷன்னா இப்போ எப்படி பண்ணணும்னு கேக்குறீங்களா? எனக்கு புரியல. நீங்க கொஸ்டின் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. வாட் இஸ் மெடிடேஷன்? இதில் என்ன புரியுதா சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்படினாலே நம்ம எப்படி மெடிடேஷன் எப்படி பண்றோம் அந்த மாதிரி தானே வந்துடுதா அதில்? சரி சொல்லுங்கள் அப்போ. சார் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் சரிங்க, அபிஷேக் போய் சொல்லிட்டு வரோம். அபிஷேக் சொல்லுங்கள். மெடிடேஷன் வந்து நம்ம எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தி அதுல நம்ம எண்ணங்கள் வந்து ஒரு 8 செகண்ட் தான் ஒரு விஷயத்துல போக்கஸ்டா ஒரு தீர்மானமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவுமே எப்படி சொல்றது, ஒரு தாட் ப்ராசஸ்ல போயிட்டே இருக்கும். ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கிட்டே இருக்கும். அந்த கற்பனை உலகத்தை உருவாக்குறத நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அந்த மெடிடேஷன் பண்றோம். நம்ம அது என்னதான் சொல்ல வருது, நம்ம மைண்ட் தாட் என்னதான் சொல்ல வருது அப்படிங்கறத புரிய வைக்கிறது. அதாவது ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை கவனிக்கிறது மெடிடேஷன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. ஓகே, எக்ஸலண்ட். வேற எதுவும் பதில் இருக்கா? மெடிடேஷனா என்ன? அதுக்கு மற்றவங்க பதில் சொல்லலாம். ஜானகி தேவி சொல்லலாம், மீனாட்சி சொல்லலாம், அதே மாதிரி வைரலட்சுமி சொல்லலாம், தங்கேஸ்வரி சொல்லலாம், பவித்ரா சொல்லலாம், கிருஷ்ணவேணி சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க, யார் சொல்றீங்க? பவித்ரா சொல்றீங்களா? சொல்லுங்க சார். ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறதுக்காண்டி மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி நம்ம வந்து பண்றது வந்து மெடிடேஷன் சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்த ஒரு ஃபோக்கஸ்டா நம்ம இது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம மனசு தோணிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து நம்ம கெட்ட விஷயங்கள் எதுவுமே மனசுல பாதிக்காத மாதிரி நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு பண்றது ஒரு மெடிடேஷன். எக்ஸலண்ட். ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டட் நல்ல விஷயங்களை மட்டும் சிந்திக்கிறதே ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான். எக்ஸலண்ட். இப்போ இது வந்து இன்னும் டீட்டெயில் நம்ம இது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக். அதாவது கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் அப்படின்னு போடுவாங்க. அபிஷேக் நோட் பண்ணிக்கோங்க, கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ். சரி, மெடிடேஷனா என்ன? வேறு எதுவும் பதில் இருக்கா? குயிக்காக சொல்லலாம். 2 மினிட்ஸ் தான். இது மட்டும் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக 1 மினிட் டைம் தானே, எல்லாம் சொல்லிடுங்க. அப்புறம் அடுத்த 1 மினிட்ல மாயா சொல்லிடுவாங்க மெடிடேஷனா என்னன்னு. தனுஷா சொல்லுங்கள், மெடிடேஷனா என்ன? தனுஷா முதல்ல சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அப்படி உட்காந்துருந்தா தெரிலன்னு அர்த்தமா? யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமா? சரி, சீக்கிரம் சொல்லுங்க. செல்ஃப் ரியலைசேஷன் பண்றதுக்கு மெடிடேஷன் வந்து முக்கியம் சார். நம்ம யாருங்கிறது தெரியாதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணும். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ஓகே, மாயா சொல்லுங்க, மெடிடேஷனா என்ன? சார் எல்லாருமே கரெக்டா சொன்னாங்க. ஃபோக்கஸ் சொன்னாங்க, மணிமேகலை கரெக்டா சொன்னாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு விஷயத்த பத்தி நல்ல விஷயத்த சிந்திச்சுட்டே இருக்கிறது வந்துட்டு மெடிடேஷன். அப்கோர்ஸ் அதுவும் உண்மைதான். நிறைய கைண்ட் ஆஃப் மெடிடேஷன்ஸ் இருக்கு. சுவாசத்தை கவனிங்கன்னு யூடியூப்லாம் திறந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணதும் நிறைய மெடிடேஷன் சொல்லுவாங்க. சுவாசத்தை கவனிங்க, நெத்தி பருவத்தை கவனிங்க, அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கட்டுப்படுத்துங்க. எந்த நம்மள நினைச்சு ஒரு விஷயத்த உங்களை நினைச்சு உங்களை 10 நிமிஷம் உங்களால உட்கார முடியுமா நீங்க கொஞ்சம் பாருங்க. நம்மள நினைச்சு ஒரு 10 நிமிஷம் நம்மளால உட்கார முடியுமா? அதுதான் மெடிடேஷன். அதுதான் இறைவன். அங்கதான் உங்களை இறைவனை பிடிக்கிறீங்க. ஆனா தாட்ஸ் நிறைய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தாட்ஸ் வரும். தன்னை உணரும் நிலையே மெடிடேஷன். தன்னை உணர நிலையாத நிலை மெடிடேஷனே கிடையாது. நீங்க என்ன யோசிக்கணும், எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ண ஓட்டத்தை நிப்பாட்ட முடியாது. ஆனா அதை கவனிக்க மட்டும் முடியும். எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா மனம் அடங்கிரும். மனசை அடக்குறதே ஒருநிலைப்படுத்துறது மெடிடேஷன். சோ தன்னை உணரும் நிலை இங்க மெடிடேஷன். உள்ள இருக்கிற இறைவனை நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இப்போ ஓடிட்டு இருக்கிற உலகத்துல நிறைய தாட்ஸ் வருது. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக அது என்னன்றது கவனிச்சு உட்கார்றது மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் தன்னை உணர்றதுக்காக உட்கார்றது மிகப்பெரிய மெடிடேஷன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்.
டிசம்பர் 2024ல ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ம் ஷார்ட்ஸ்லாம் இங்க இப்ப யாராவது நிறைய பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்றேன். ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறீங்க இல்லையா? ம் 30 செகண்ட் ஷார்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. ம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ் நீங்க பார்க்க உங்களுடைய பிரெயின்ல வந்துட்டு கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்றது இழக்கப்படுது. ம் இப்போ யாரெல்லாம் அதிகமா வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு கோபம் நிறைய வரும். ம் இன்ஸ்டன்டா அவங்களால பொறுமையா இருக்க முடியாது. கிடையாது. ம். அவங்க எப்ப பாரு எதுலயாவது ஒரு வேகத்துல இருந்துட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வரணும்னா அது டக்குன்னு முடிச்சிட மாட்டாங்களான்ற எண்ணம் தாட்ஸ் ஜம்ப் ஆகி Yes, sir. அது ஹேபிட்டாக மாறிட்டு. அஃப்கோர்ஸ் இப்போ நீங்க ஒரு மூவி பாக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்க்க தோணும். ம் ஒரு லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு போகணும்னா அதை ஸ்கிப் பண்ணணும்ன்ற எண்ணம் வரும். ம் ம் மோஸ்ட் ஆஃப் சோசியல் மீடியால எல்லாருமே ஷார்ட்ஸ் கட் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஷார்ட்ஸ் பாக்கீங்களா? வேண்டாம். 4 மணி நேரம் படம் பாருங்க கண்டினியூஸா. அது மிகப்பெரிய விஷயம். ம் 4 மணி நேரம் படம் பார்க்க டைம் இல்ல அப்படின்னா நீங்க போனே தொட்டுறாதீங்க. ம் வேற எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கங்க. மோஸ்ட் ஆஃப் சோசியல் மீடியால ஷார்ட்ஸ் பாக்குறது எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்க. மெடிடேஷன் ஈஸியா கத்துக்கலாம். உங்களை சோஷியல் மீடியாவில் கண்டுபிடிக்க முடியாது அப்படிதானே மாயா? ஆமா சார். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது இப்பதான் சார் உங்களுக்காக இங்க இதுக்காக தான் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி வந்திருக்கேன். ரைட்மா, நன்றிம்மா. நாங்கள் தான் உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்ன அப்படிலாம் அப்படி இல்ல சார். சொல்லலாம். இல்லைன்னா நீங்க வந்து எனக்கு ஒரு blessing. இப்படி இப்படி வச்சுக்கலாமா? அதாவது குரு வந்து நம்மளை தேடி வருவாருன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அதே மாதிரி இப்போ அந்த செஷனுக்காக குருவா நீங்கள் வந்து தேடி வந்திருக்கீங்க அப்படி வச்சுக்கலாமா? நானும் நிறைய விஷயங்கள் கத்துக்கவே வந்திருக்கேன் சார். உங்களால கத்துக்கிட்டு நானும் நிறைய இருக்கீங்களா? விஷயங்கள் கத்துருக்கேன். ரைட் ரைட் ரைட். அஃப்கோர்ஸ். என்ன அபிஷேக் மணியை போட்டு விட்றீங்க? மணியை பார்க்க விட்றாரா அபிஷேக்? டைம் ஆகிட்டுன்னு சொல்கிறாரா? சரி ரைட்டு. ஓகே இப்போ வந்து கிளாரிட்டி கிடச்சிட்டு அப்படி இப்போ வந்து என்ன பேசுறது? மெடிடேஷன் தானே. மெடிடேஷனுங்கிறது என்னென்னா நம்மளோட எண்ணங்களை வந்து ஓடிட்டு இருக்கிற எண்ணங்களை ஸ்லோ டவுன் பண்ணி அதை நிறுத்தி அதை டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா தூங்குறது வந்து மெடிடேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தூங்காம தூங்குறதுன்னா அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சார். மெடிடேஷன் எடுத்துட்டு நிறைய கைண்ட் ஆஃப் என்ன கேட்டா மெடிடேஷன். நம்ம வந்து நம்மளை பற்றின சிந்தனையிலே நம்ம வந்து அது ஆழ்ந்து இருக்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஆழ்ந்து தன்னை பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும். உள்ள யாரு இருக்கா? இறைவன் இருக்காங்க. அப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்த நம்மளால யோசிக்க முடியாது சார். எல்லாருமே வந்துட்டு மெடிடேஷன்ல உட்கார்ந்து பாருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற நிலையை மறந்து நிறைய தாட்ஸ்குள்ள ஓடுவீங்க. அங்க நடந்துச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. அப்போ உட்கார்ந்து இருக்கிற நிலையவே நம்மளால உணர முடியல. அப்புறம் எப்படி நம்ம இறைவனை உணர போறோம்? அப்போ உட்கார்ந்து இருக்கிற இடத்த உணர்வோம், உள்ள இருக்கிற இறைவனை உணர்வோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். மெடிடேஷன் ப்ராப்பரா கரெக்டா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிமை மட்டும்தான் ஹாப்பியா இருக்கும். கூட்டம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. மெடிடேஷன் கரெக்டா பண்றீங்கன்னா உங்களுக்கு தனிமையை நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. தனியா இருக்குன்னு தான் ஆசைப்படுவீங்க. கூட்டங்கள் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. கூட்டங்களை யார் அவாய்ட் பண்றாங்களோ அவங்கலாம் உள்ள மிகப்பெரிய மெடிடேஷன்ல இருப்பாங்க சார். அதுலயே உங்களுக்கு வந்து மெடிடேஷன் எப்படி கண்டுபிடிக்கும்? நான் கரெக்டா தான் பண்றேன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு நிறைய பேர் தடுமாறுவாங்க. உங்களுக்கு கூட்டம் பிடிக்காது. கூட்டம் பிடிக்காம இருந்தாலே நீங்க ஒரு மெடிடேஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபோக்கஸ்டா உங்களுக்கு இருக்கீங்கன்னா ஃபோக்கஸ் பீப்புளுக்கு கூட்டம் பிடிக்காது சார். கூட்டம் இதில் வந்து எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்குது. நம்ம அதை ஷேர் பண்ண டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணிக்கோங்க. கூட்டமே பிடிக்காது. அவங்க ப்ராப்பரா தனியா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. புக்ஸ் நிறைய படிப்பாங்க. புக்ஸ் படிங்க. எல்லாருமே வந்துட்டு போன் ஒன்றீங்க இல்லையா? அதனால ஓஷோ புக்ஸ் படிங்க. மெடிடேஷன்னா என்னன்னு திருக்குறள் படிங்க. புக்ஸ் எல்லாம் எனக்கு படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. திருக்குறள் எடுங்க. என்னைக்குமே திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பொருள் படிச்சுட்டு குறளை படிங்க. குறள் படிச்சுட்டு பொருளுக்கு வராதீங்க, சிக்கிப்போம். திருவள்ளுவரே பொருள் பார்த்துட்டு தான் திருக்குறள் எழுதியிருக்காரு. நம்ம போயிட்டு திருக்குறள் படிச்சுட்டு பொருளுக்கு வர வேண்டாம். பொருள் என்னன்னு டீட்டெயிலா நீங்க ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறள் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து அந்த குறளை டெஃபினேஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. திருக்குறள் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அந்த அதான் சார் சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்களே சொல்ல. ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிங்க? தண்ணி
கூட்டம் இருக்காது. கூட்டம் வந்து சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிருவாங்க. புக்ஸ் ரீட் பண்ண சொன்னேன் சார். ரைட். ஸோ ஓகே, இப்போ மெடிடேஷன் இப்போ இந்த இன்றைக்கான ஆக்ஷன் நம்ம பார்த்ததில் ஆக்ஷன் டாஸ்க்காக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மெடிடேஷனுங்கிறது என்னென்னா நன்றி சொல்கிறது. இது ப்ரேயர் அப்படின்னா என்னென்னா நன்றி சொல்கிறது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம், காலையில் எழுந்திரிச்ச உடனே தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா நன்றி சொல்லலாம். அது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராசஸாக நம்ம வந்து பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 2 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ், எவ்வளோ மணி நேரம் பண்ணலாம். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ். இதுதான் நான் ட்ரைனிங் செஷனில் டாஸ்க்கை நான் கொடுப்பேன். எப்போ கொடுக்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஒரு சார் சொல்லுங்கம்மா. ஒரு கொஸ்டின், எல்லார்கிட்டயுமே ஒரு கொஸ்டின் கேட்கணும். கேளுங்க. எல்லாருக்குமே சாப்பிட்றது பிடிக்குமா? ஆமாப்பா, பிடிக்கும். உயிர் வாழணும்ல, சாப்பிட்டு தானே ஆகணும். ஓகே, வாட் இஸ் ஈட் சார்? ஃபுல் ஃபார்ம் தெரியலையே. வாட் இஸ் ஈட்? ஈட்னா என்ன? நம்ம சாப்பிடுறோம்ல, நம்ம டெய்லி சாப்பிடுறோம். ஈட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் எனக்கு யாராவது யோசிச்சிருக்கோமா? தெரியல. நீங்கள் கேட்குற கேள்வியை வச்சு பார்க்கும்போது பசிக்கும் போது சாப்பிடு, பசிக்கும் போது வயிற்று நறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வருமோ? ஈட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் சார். தெரியல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்ட்னு சொல்லுவாங்க. சரி. கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிடுற சாப்பாட்டை ஃபீல் பண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்னா 40% எனர்ஜி பிரெயினுக்கு போகுது. சாப்பிட்டு முடிச்ச உடனே தூக்கம் வராததுக்கு ரீசன் நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா நீங்க சாப்பாட்டை மட்டும் ஃபீல் பண்ணி சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்குறீங்க அப்படின்னா பேசிட்டே சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வேணும் அப்படின்னா சைலண்டா சாப்பிடணும். சைலண்டா சாப்பிடணும். கவனிச்சு சாப்பிடணும். கவனிச்சு சாப்பிட்டாதான் சார் அது சமைச்சவங்களை பாராட்டணுன்ற எண்ணமே வரும். கவனிக்காம சாப்பிட்டா நமக்கு எப்படி மத்தவங்களை பாராட்டணும் என்ன வரும்? அப்போ கவனிக்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரேயர் தான். பிரேயர் தான், அது ஒரு மெடிடேஷன், மிகப்பெரிய மெடிடேஷன். இப்போ நம்ம இங்கே செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம்னா முதல்ல ப்ரேயர், ஒருத்தரால் வந்து ப்ரேயர் பண்ண முடியணும், மெடிடேஷன் பண்ண முடியணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து முதல்ல கவனிக்க தெரியணும். ஒருத்தவங்க சொல்கிறத வந்து கேட்க தெரியணும்ல. எஸ் சார். அப்போ தானே நம்ம அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். மன அமைதியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ சொல்லும் போது ஏதோ ஓடிட்டுனா அப்போ மனம் அங்கே அமைதியாக இல்லை, மெடிடேஷன். அப்போ லிசனிங், ஒரு யார்கிட்ட லிசனிங் குவாலிட்டி அதிகமாக இருக்குதோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து மெடிடேட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எடுத்து அஃப்கோர்ஸ் விழிப்பா இருப்பாங்க. அவங்க விழிப்பு தன்மையோட இருப்பாங்க. சரி, அப்போ இன்றைக்கி இன்னொரு ஆக்ஷன் டாஸ்க் என்னென்னா கவனிங்க. முடிஞ்ச அளவுக்கு கவனிக்கிங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மெடிடேட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அதுவே ஒரு மெடிடேஷனில் தான் இருக்கிறீங்க. சரி, நான் இப்போ நாளைக்கு டிஸ்கஷன் என்னவா இருக்க போது? கண்டினியூஷன். இதில் நம்ம என்ன அடுத்து கண்டினியூஷன் கொண்டு போகணும்? இதை பற்றி டெப்த்தாக இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? யாராவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணலாம். நானே எப்போவுமே டிஃபைன் பண்ணிட்டு இருக்கேன்ல கேள்வியை. இப்போ நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள் கேள்வியை. இப்போ மெடிடேஷனுங்கிறது ஏன் பண்ணணும் அபிஷேக் கேட்குறாரு. மெடிடேஷன் ஏன் பண்ணணும்? அதான் பார்த்தோம். அது நம்ம ஹெல்த்துக்குமே எப்படி பண்ணணும்னா சார், மெடிடேஷன் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு நிலைப்பாட்டுல உட்கார்ந்து இருக்கணும். ஆனா நம்ம வந்து அது சைட்ல இருக்கிற விஷயங்களை வந்து பார்க்கணும். சைட்ல சவுண்ட் கேட்கும், ஆனா அந்த சைட்ல இருக்கிற சவுண்டே மீறி நம்ம கண்ட்ரோல்டா நம்ம போக்கஸ்டா இருக்கோமா அப்படிங்கறது தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம வந்து அது ஒரு செயலா, ஆக்ஷனா அப்படின்னு கேட்டா, மெடிடேஷன் வந்து ஒரு ஆக்ஷனா அப்படின்னு கேட்டா ஆக்ஷன் கிடையாது. அது ஜஸ்ட் ஃபீல், ஒரு உணர்வு, அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஃபீல். அது மெடிடேஷன்ங்கிறது. அந்த மெடிடேஷன் வந்து பண்ணும்போது நம்மளோட ஃபீல் பண்ணணும். நம்மளுக்குள்ள அந்த பிரீத் இருக்குல்ல, மாயா சொன்னாங்கல்ல, அப்போ அந்த மூச்சு பேச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது வந்து பிரீத் கண்ட்ரோல். அது வந்து நம்மளோட உடம்புல நம்மள ஆக்ஷன்ல நம்ம பிரீத், அதாவது நம்ம சுவாசம் தான் நம்மள வந்து நம்ம உயிரோட வாழ வச்சுருக்கு. இப்போ உயிரோட வாழ வைக்கிற இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்மளோட சுவாசம் மட்டும்தான். அந்த சுவாசத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ற இடத்துல நம்மளோட சுவாசத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க சொல்ற ஒரே ஒரு விஷயம்னா பிரீத் லெவல்ல நீங்க வந்து சுவாசத்தை
மைண்ட்ல வச்சு அந்த மூச்சு வந்து உள்ள எடுக்கிறதும் இன்டேக் அண்ட் அவுட் டேக் வந்து எப்படி பண்றீங்க அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணுங்க, உணருங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத சொல்லுவாங்க மெடிடேஷன்ல. அப்போ வந்து நீங்க உணரும் போது உங்களோட பாடியில நீங்க காலையில மார்னிங் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஆக்சிஜன் லெவல் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கும்போது உங்களோட டே டு டே லைஃப் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எப்போ பண்ணும்போது நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. முன்னாடி வந்து இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து அபிஷேக், நீ சொல்கிறத தொடர்ந்து கேட்பேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டேன், என்ன கேட்டேன்னு சொல்லுங்கள். சார் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டோம்ல, நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்டிருந்தேன், என்ன கேட்டேன்னு சொல்லுங்கள். மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த செஷனுக்கு வந்து என்ன கேள்வி எடுத்து போகலான்னு நான் கேட்டேன். நீங்கள் வந்து மெடிடேஷன் என்னங்கிறது சொல்கிறதுங்கிற பேரில் மெடிடேஷனே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. மனசு ஓட விட்டுட்டு இருக்கிறீங்க ஆரம்பிச்சு. சரி, ரைட்டு. அபிஷேக் சொல்லுங்கள், அடுத்த கேள்வி என்னது? அடுத்த செஷனுக்கு உண்டான கேள்வி என்னது? மெடிடேஷன் இப்படி பண்ணலாமான்னு கேட்கலாம்னு நான் சொன்னேன். சரி, கேள்வி கேட்டீங்களா? சாரி அபிஷேக், நான் சும்மா சொன்னேன். நீங்கள் சொல்லுங்கள், என்ன கேள்வி? அடுத்த செஷனுக்கான கேள்வி என்ன நீங்கள் சொல்லுங்கள். மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோமா? வேஸ்ட் டு பிகம். அது என்னன்னா ஆக்சுவலாக நம்ம மெடிடேஷன் யாரும் அதாவது மெடிடேட்டிவாக நம்ம யாரும் இல்லை. மேபி சிலவங்க இருக்கலாம், தெரில. மெடிடேஷன் என்னென்னா கண்ணை மூடி இருக்கும்போது எதுவுமே நினைக்காமல் இருக்கிறதா மெடிடேஷனு. எதுவுமே எந்த தாட்ஸுமே இல்லாமல் 0 தாட்ஸில் இருக்கிறது. ஆனால் அதே டைமில் நம்ம விழிப்போடையும் இருக்கிறது. தூங்காமல் தூங்குறதா மெடிடேஷன். அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா எடுத்தோன்னே போயிட முடியுமா கேட்டாச்சுன்னா, எடுத்தோன்னே இது கண்ணை முன்னா எண்ணங்கள் வந்துட்டுலாம் இருக்குது. அப்போது அந்த ஸ்டேட் ஆஃப் பாயிண்ட் போகிறதுக்கு சில டெக்னிக்லாம் இருக்குது, வழிகள் இருக்குது. அந்த வழிகள் தான் இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. அபிஷேக் சொன்ன வழி என்னென்னா மூச்சை கவனிக்கிறது ஒரு வழி, லைட் மெடிடேஷன் கண்ணை லைட்டை பார்க்குறது ஒரு வழி. அந்த மாதிரி வழிகள் வேறு நேரம் இருக்குன்னு வேணால் பார்க்கலாமா? மெடிடேட்டிவாக இருக்கிறது மெடிடேஷன் எப்படி பண்ணுறோங்கிறத தாண்டி மெடிடேட்டிவாக மாறுறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த மெடிடேட்டிவாக மாற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வேஸ் டு பிகம் மெடிடேட்டிவ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். மெடிடேட்டிவாக மாறுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு வழி 2 வழி மட்டும் நம்ம வந்து மேபி இந்த ரெண்டு வழி வச்சுக்கோங்களேன். அதாவது ப்ரீத்திங்னால எப்படி மெடிடேட்டிவ் நம்ம மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ப்ரீத்திங்கும் அப்புறம் என்ன சொன்னால் லைட் மெடிடேஷன். ப்ரீத்திங், லைட் மெடிடேஷன், இது ரெண்டுமே கொஞ்சம் ரிசர்ச் நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரெண்டும் மெடிடேட்டிவாக மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேபி டிஸ்கஷன் அப்போ வேறு ஏதாவது விஷயங்கள் வருதுன்னா நம்ம அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் டிஸ்கஸ் பண்ணுங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் ஞானம் வேறு ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது ஞானம் வரும். மாயா பேசும்போது நிறைய விஷயங்கள் இன்டர்லிங்க் பண்ணி தான் பேசுகிறாங்க. ரொம்ப ஓரளவுக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அதிலே நம்ம ட்ராவல் பண்ணுறாமல் அந்த மறுபடியும் உள்ளே வந்திருக்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், முயற்சி பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு சண்டேனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லைனா நம்ம 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தான். சரியா? ரைட்டு. வேறு என்ன?